இப்போ வீடுகளில் இந்த இதில் தொங்க விட்டுறத பார்த்துருப்பீங்க. மிளகா, ஒரு சின்னதாக தேங்காய், ஒரு நூல் கட்டி மஞ்சள் இது போட்டு எல்லாம் வச்சு என்னன்னு கேட்டால் இது வந்து திஷ்டி பரிகாரம் அப்படிம்போம். சங்கு வச்சுருப்பாங்க சிலதில், சங்கு அதில் எல்லாம் போட்டிருப்பாங்க. குறிப்பாக மிளகா இருக்கும். திஷ்டி கழித்தல் அப்படின்னாலே மிளகாயை அப்படி இது பண்ணி வச்சு அப்படி ஒரு சுற்றி அது கொண்டு போய் இதில் வைப்பாங்க. என்ன நடுரோட்டில் வச்சு எரிக்கப்படாது, அதான் தப்பு. இன்றைக்கி நம்ம கணினியில் உட்காந்துக்கிறோம், கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். யூடியூப்பில் பார்த்ததெல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். யார் போட்டா, எதுக்கு போட்டா, டாக்டர் போட்டாரா, கம்பவுண்டர் போட்டாரா தெரியாது. ஒருத்தர் போட்டதை நம்ம நம்பிடுறோம். ஆனால் காலங்காலமாக நம்ம பாட்டிகளும் நம்ம முப்பாட்டிகளும் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்தை நம்ம ஏன் விடணும்? ஆரத்தி எடுக்கிற போது கூட அதில் சில பொருள்கள் போட்டு அந்த மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வச்சு அப்படி நெத்தியில் இடுறாங்க. சரி, இது எதுக்காக இதனால எல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்குறோம். கண்ணீர் கழித்தல் அப்படின்னு ஒருத்தர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காரு. இப்போ குழந்தைய அழகாக இது பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக அப்படி ஒரு பொட்டு வைப்பாங்க. திஷ்டி பரிகாரம்னு அதுக்கு பேர். கண்ணு பார்த்த உடனே குழந்தை அழகாக இருக்குன்னு சொன்னால் ஒருவேளை அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால் இப்படி வைப்பாங்க. நானே பார்த்தேங்க. அந்த ஒரு இது கல்லூரியில் பேசிட்டு வர்றேன். அந்த கல்லூரியினுடைய இவர் என்ன பண்ணாருன்னா எல்லோரும் நிற்க வச்சு பூசணிக்காய் சுற்றினார். இது எதுக்குங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நீங்கள் பயணப்படுற ஆள், நான் பயணப்படுற ஆள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், இது ஒன்றும் தப்பு இல்லை, இதனுடைய செலவு பெருசு இல்லை, நம்புகிறோம் நம்பாமல் போகிறோம் அது வேறு விஷயம், போகிற வழியில் ஒரு கல் கடந்தால் விலகி போக மாட்டோமா, அவ்வளோதான் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, இந்த மிளகாயில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஹார்ட் அட்டாக் வந்த உடனே டக்குன்னு நமக்கு உடனே இது பண்ணுறது எதுன்னு கேட்டோன்னா, ஒரு மாத்திரை எடுத்து இந்த நாக்கு அடியில் வச்சாங்கன்னா நரம்புகள் எல்லாம் கூடுற இடம் அந்த இடம் தான். டக்குன்னு அதை காப்பாற்றும், ஒரு முதலுதவி மாதிரி. அந்த மாத்திரையினுடைய மூலக்கூறு மிளகாய் தானா. அந்த மிளகாயத்தான் இங்கே நம்ம கட்டி தொங்க விடுறோம். இப்போ நீங்கள் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாலோ திடீர்னு மயக்கம் போட்டாலோ உடனே பதட்டத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாது. அவசரத்தில் அண்டாக்குள்ளே கூட கை போகாது அப்படிம்பாங்க. இப்போ என்ன செய்வோம்? மிளகாய் எங்கே, மிளகு எங்கே, அது எங்கே, இது எங்கே, இதெல்லாம் ஒரு இடத்துல தொங்க விடப்பட்டிருக்குமானால் டக்குன்னு எடுத்து டக்குன்னு கொடுத்துடலாம். நானே பார்த்துருக்கேன். பாம்பு கடி கடிச்சிட்டு வர்றவங்கள்ட்ட பச்சை மிளகாயை கொடுத்து மெல்ல சொல்லுவாங்க. கர 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 கரன்னு மெல்லு முழுங்கு அப்படிம்பாங்க. அப்போ பாருங்கள், உரப்பு சத்துக்கு விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறது நம்முடைய முன்னோர்கள் எப்படியோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆக இந்த பொருள்களெல்லாம் அவசரத்தில் தேட வேண்டாங்கிறதுக்காக அவையெல்லாம் தொங்கவிடப்பட்டிருக்கலாம். திஷ்டி பரிகாரமாக இருந்தாலும் கூட மருந்து பொருள்களாகவே அவர்கள் தேர்வு எடுத்து அவற்றை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், முன்னோர்கள் செய்தவற்றினுடைய மூலக்கூறுகளை ஆராய்ந்தால் அரிய உண்மைகள் வெளிப்படும்.